வணக்கம். நம்ம இப்போ மினி இட்லிலேயே நம்ம பொடி இட்லி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு மினி இட்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் இட்லி பொடி எடுத்திருக்கேன், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஆயில் போட்டு நம்ம எப்படி தாளித்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வாணலியை அடுப்பில் வச்சுக்குவோம். கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ வாணலி கொஞ்சம் சூடேறிடுச்சு. நம்ம தேவையான ஆயில் போட்டுக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம். கடுகு பொரியட்டும். சால்ட் எடுக்கல. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு, உளுத்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இல்லைன்னா பொடி போடுறது தீஞ்சு போயிடும். சால்ட்டு கொஞ்சம் அதிலே போட்டுக்குவோம். பொடியை போட்டுக்குவோம். எண்ணெயில் நல்லா கலக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதில் இட்லி போட்டு பிரட்டி எடுத்துடலாம். இப்போ இட்லியை அதில் போட்டுக்கலாம். இப்போ அந்த பொடியில் ஃபுல்லாக இட்லி கலந்து வரட்டும். அந்த காரமெல்லாம் அந்த இட்லியில் இறங்க வரணும். அவ்வளோதான், பொடி இட்லி ரெடி. மினி இட்லிலேயே பொடி இட்லி. பிள்ளைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஸ்பூனில் ஒவ்வொரு இட்லியும் ஒவ்வொரு வாய்க்குன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து எடுத்து போட்டுக்குவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இந்த வாசனைக்காக கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். இந்த நெய்யினுடைய வாசனை சூப்பராக இருக்கும். நெய் வேண்டாங்கிறவங்க விட்டுடலாம். நெய் விரும்பி சாப்பிட்றவங்க நெய் போட்டுக்கலாம். இப்போ சுவையான மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எவ்வளோ விருப்பப்பட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க. இன்னும் எனக்கு வேணும்னு கேட்பாங்க.